அதுக்கு நமக்கு வந்து இந்த நீங்கள் சொல்ற நம்ம நாட்டை புரியலை அப்படின்னு சொன்னீங்கல்ல, நமக்கு நம்ம ஒரு கிரிக்கெட் வேர்ல்டுக்குள்ளே போய் முந்தி அடித்து மேலே வர்றதுக்கு இருக்கக்கூடிய அந்த நுவான்சஸில் நம்ம கொஞ்சம் வீக்காக இருக்கும்னு நினைக்கிறீங்களா? ஐ டோன்ட் வாண்ட் டு புட் திஸ் கொஸ்டின் வெரி ஸ்ட்ரைட்லி. ஏன்னா ஒரு பாம்பே லாபி தான் ஒரு காலகட்டத்தில் ரூல் பண்ணுச்சு. ஓகே, அது லேட்டர் பிரேக் ஆச்சு. இல்லை, அதுக்கும் ஒரு சவுண்ட் ரீசனிங் இருக்குல்ல. அவங்க வந்து 40 வாட்டி ரஞ்சி ட்ராஃபி ஜெயிச்சாங்க. இப்போ நம்மளை பார்த்து இப்படி ஒரு கை காட்டும்போது 3 நீட்டுது நம்மளை பார்த்து. நம்ம என்ன கேட்கணும், நம்ம எவ்வளோ வாட்டி ஜெயிச்சோம், ஆனால் ஏன் ஜெயிக்க முடியலங்கிறதுக்கு பதில் இருக்கு, கண்டிப்பாக இருக்கு. ஏன் ஜெயிக்க முடியலன்னா, உதாரணத்துக்கு சொல்கிறேனே, நான் ஃபஸ்ட்டு ஒரு டூர் போனேன், ஒரு பெங்களூருக்கு ஒரு டூர் போனேன். திடீர்னு 2 பஞ்சாபி பசங்க வந்து அவங்களோட டர்பன் போட்டு வந்தாங்க. பார்த்தோன்னே பயந்துட்டேன். அவங்க பார்க்கவே அவங்க ஜெனட்டிக்கலி ஸ்ட்ராங்காக இருப்பாங்க, கொஞ்சம் இப்படி இருப்பாங்க, மேலே அப்படி இருப்பாங்க, கொஞ்சம் டாலராக இருப்பாங்க. பார்த்தோன்னே பயந்துட்டேன். நம்ம இப்படியே இருப்போம், புரியுதுல்ல? அது நம்மளை சேர்ந்தவங்க அவங்க கிடையாது. திடீர்னு வந்து நம்ம போய் ஒரு மேட்ச் விளாடுறோம், 4 பசங்க தமிழில் பேசுகிறாங்க, 8 பசங்க ஹிந்தி பசங்களை பார்த்து டக்குன்னு ஒரு பேக் ஸ்டெப் எடுப்போம். இன்றைக்கி அது மாறி இருக்கா? கண்டிப்பாக மாறி இருக்கு, நிறையா மாறி இருக்கு. அது போடா அப்படின்னு இருக்காங்க பசங்க. அது எல்லாமே எவல்யூஷனாக நான் பார்க்குறேன். ஏன் வரலைங்கிறதுக்கு வந்து இந்த மாதிரி காரணங்கள் எத்தனையோ பேர் மென்டலாக ஸ்ட்ரகிள் பண்ண. நீங்கள் தனிமையாக இருக்க பழகணும்.